வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கும் என்னைக்கும் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷோட தான் இன்னைக்கும் வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பிரியாணி லவர்ஸ்க்காக மஷ்ரூம் பிரியாணி பண்ண போறோம். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும் அர்ச்சனா பிரகாஷ் ராஜ் அக்கா தான் வந்திருக்காங்க. ஸோ வணக்கம் அக்கா. வணக்கம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா அக்கா? தேவையான பொருட்கள்: அரிசி 500 கிராம், காளான் 400 கிராம், வெங்காயம் ஒரு 4, கைப்பிடி அளவு புதினா இலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, மிளகு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, 2 ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 250 கிராம் தயிர். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா அக்கா? ஸோ வாங்க மஷ்ரூம் பிரியாணியை செஞ்சிடலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். மஷ்ரூம் இருக்குது தானே, மஷ்ரூமை உப்பு போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக், பச்சை மிளகாய் இருக்குது தானே, பச்சை மிளகாயும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். தயிரையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியை சூடு பண்ண போட்டு அடுத்து பேனை சூடு பண்ணிக்கணும். நம்ம முதல்ல எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டையும் போட்டு நெய்யும் சூடாகணும். நெய்யும் எண்ணெயும் சூடான அப்புறம் நாங்கள் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை போட்டால் சரி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஆனியன் போட்டு இதுக்கு நம்ம வந்து 4 பெரிய வெங்காயம். 4 பெரிய வெங்காயம். ஓகே அக்கா, இப்போ நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு இல்லையா? இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்ல, அதை போடுவோம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஓகே, இந்த பேஸ்ட்டை நம்ம போடுவோம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்டோட வாசனை போகிற வரைக்கும், அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். ஓகே, கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா என்னன்னு அடி பிடிக்க பார்க்கும். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஆமாம். இப்போ என்ன பண்ணணும்னா புதினா இலையை போட்டுடணும். புதினா இலை. ஓகே அக்கா, இப்போ நல்லாவே வதங்கின பிறகு இப்போ மஷ்ரூமை போட்டால் சரி. மஷ்ரூமை போடுவோமா? இப்போ இதோட மஷ்ரூமோட உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள். இது வதங்கின பிறகு என்ன பண்ணணும்னா தயிரை ஊற்றி ஓகே கிண்டிட்டு மூடி வச்சிடணும். மூடின பிறகு எண்ணெய் விடும், எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் ரைஸை நாங்கள் போடுவோம். அரிசி கழுவி வச்ச அரிசி, ஊற வச்ச அரிசி உள்ளுக்கு போடுவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சேன். அடுத்து என்ன செய்யணும்னா தயிர் எடுத்து இதில் போடுவோம். ஓகே, தயிரையும் ஊற்றி நல்லா இது கிண்டிட்டு இதே ஒரு மூடி ஒன்று போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விட்டோம்னா போதும். ஓகே, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதுக்கப்புறம் ரைஸ் போட்டோம்னா சரி. ஓகே ஓகே. திறந்ததுமே நல்ல ஒரு மனம் வர்றது. இப்போ ஊற வச்ச அரிசி. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற வச்ச அரிசியை எடுத்து நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் தெரிஞ்சோன்னே இந்த கிரேவியோட சேர்த்துருவோம். ஏன்னாக்கா ஆமாம், இதுக்கு தண்ணி. ஓகே, தண்ணி வந்து சுடு தண்ணி. ஆரம்பத்துல நாங்க சுட வச்சோம். ஆமா, அந்த சுடு தண்ணியை இதுக்கு போடணும். அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பு. மூடி வச்சுட்டு இப்போ இது வந்து வரத்துக்கு எவ்வளோ நிமிஷமா? 15 to 20 நிமிஷம். இது வேகும் போது தண்ணி வற்றி நமக்கு அரிசி வந்து பொழுன்னு வரும். அப்ப அந்த டைம்ல நாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சரி. ஓகே, ஒரு வழியா நம்ம பிரியாணி சமைச்சு முடிச்சிட்டோம். ஸோ ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்குதுனாக்கா. ஆமாம். ஓகே, நம்ம பார்த்துடலாமா இப்போ? ரைஸை பார்த்தீங்கன்னா உதிரா இருக்கணும். அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கோம்ல, அது உடைஞ்சிடக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குக்கா. அந்த பிரியாணியில் வந்து நீங்கள் இது போட்டிருக்கோம் இல்லையா, புதினா. ஸோ அந்த புதினாவோட டேஸ்ட் வந்து நல்லாவே வருது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த புதினாவோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் இந்த பிரியாணிக்கு அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. மஷ்ரூம் பிரியாணிக்கு நல்லாவே மஷ்ரூம் நல்லா வெந்திருக்குது, அதோட ஸ்மெல் நல்லா இருக்குது. சூப்பர் அக்கா. ஸோ இது மாதிரி ஒரு கொஞ்சம் பொருட்களை வச்சு ஒரு நல்ல ஒரு டேஸ்டான சுவையான ஒரு மஷ்ரூம் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா?
ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.